யாஸில் ஒரு பண்டல் வந்திருக்கு. இன்ன வரைக்கும் அமர்தீப் ஹை ஸ்பீடே நான் அப்டேட் பண்ணல. எல்லாம் பிரித்த மீனே அப்படியே கிடக்கு. சன்ஸ்கார் வேறு கிடக்கு. ஸோ இதில் இந்த பண்டல் இப்போ வந்திருக்கிறதுனால இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம அசார் ஃபேஷன் வாடிக்கையாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது ரொம்ப நாள் ஆச்சுல இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்து. 10 days இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்காக ஜப்பான் பியூட்டி கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யாஸ் ஃபேப்ரிக்கில் தாங்க கொண்டு வந்திருக்கேன். நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். நிறையவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 200 pieces இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய குரூப் லிங்க் எல்லாமே இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் உங்களுக்கு ப்ராப்பர் அப்டேட் கிடைக்கும். அதில் ப்ரைஸ் டீட்டெயிலிருந்து எல்லாமே நான் அப்டேட் பண்ணிடுவேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே ரேட்டு தான். ஸோ ப்ரைஸ் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 saree இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா 255 ரூபாங்க ஒரு சாரியோட ரேட்டு. 10 சாரிக்கு எவ்வளோ, சிங்கிள் சாரி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் தெரிஞ்சதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கலெக்ஷன்ஸை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்களேன். கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக வந்துட்டு மொபைலில் கூட கொஞ்சம் லைட் கலரில் தெரியுது. ஆனால் வந்து இது நல்லா டார்க்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாமே நல்லா டார்க்காக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது அங்கே கலரு எப்படி இருக்குது, இது இன்னும் டார்க்காக தெரியும். ஸோ கலர்ஸ் எல்லாமே நியூவில் நிறையவே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த சாரீலாம் எப்படி இருக்கும் உள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருசாக பார்க்குறதுக்குன்னு ஒன்றும் இல்லை. உள்ளே ஃபுல்லாகவே ஒரே டிசைன் தான். இந்த ஜப்பான் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் உள்ளே ஃபுல்லாகவே ஒரே மாதிரி இந்த டிசைன் தான் ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்றதுலாம் இல்லை. நார்மலாக இப்படி பார்த்தாலே போதும். ஓகே, இந்த பாருங்கள். சூப்பராக இருக்கலாம். இது உங்களுக்கு பிளேன் மாதிரி தெரியும். ஆக்சுவலாக இது பிளேன் கிடையாது. உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும். ஆக்சுவலாக அந்த டிசைன் நான் போடல, அவங்களா தான் போட்டு விட்ருக்காங்க. புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை மேபி புதுசாக எடுத்திருப்பாங்க. அதனால் நம்மளை வச்சு ட்ரையல் பார்க்குறாங்களோ என்னவோ. பட் பார்க்க நல்லா தான் இருக்குது. இதுவும் எப்படி கலர்னால் இதுதான் கலர். ஐயோ, நல்லா டார்க்காக இருக்கும். இது நல்ல லைட் பிங்க் கலர், கொஞ்சம் ஆரஞ்சஸாக இருக்கும். க்ரீன் குயிக்காக காட்டுறேன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய இருக்குது அப்படின்றதுனால ஃபுல்லாக கவர் பண்ணணும், அதுவும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு டக்குன்னு எடுத்து போடுவேன். இப்போ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அப்படியே புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அது எல்லாமே அவைலபிள் இருக்கானுன்றதை நானே பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிடுவேன். அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா ப்ராப்பர் அப்டேட் வந்து ஃபோட்டோவாக சிங்கிள் ஃபோட்டோவாக வேணும் அப்படின்னாலும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து உங்களுக்கு சிங்கிள் சாரியோட ஃபோட்டோ எல்லாமே தனித்தனியாக அனுப்பிடுவோம். ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி தான் எடுத்துக்கிறாங்க. அதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சதை உடனே எடுத்துக்கலாம். இப்போது நான் ஃபோட்டோ அப்டேட் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்க பை பண்ணது போக பேலன்ஸை மட்டும் தான் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகலாம். இதெல்லாம் புது வரவு தான். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் நியூ. இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் எடுத்ததில்லை. இதையும் பாருங்களேன். இப்போ கொஞ்சம் கிளியராக காட்டேன் அப்படின்னு சொன்னால், ஆக்சுவலாக இருங்களேன், நான் ஒன்று எடுத்து காட்டுறேன். சாரி ஃபுல்லாக இது தான். இதில் நம்ம புதுசாக இப்படி காட்டுறதுக்கும் இப்படி காட்டுறதுக்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதனால தான் வந்துட்டு நம்ம இந்த மாதிரியான வியூவிலே காட்டுறோம். ஓகேவா? இது வந்துட்டு ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ வேணுன்றவங்க இதுலேயுமே கூட எடுத்துக்கலாம். ஹோல்சேலாக எடுக்கும்போது பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் தெரியாது. வெறும் 10 ரூபா தான் முன்ன பின்னா வரும். இது யாஸ்ன்னு தான் நினைக்கிறேன். இது யாஸ் இந்த இருக்குல்ல,
எங்கேயாவது இந்த இந்த கலரோடு சேர்ந்து வர்றது. ஆக்சுவலாக இந்த கலர் நமக்கு வரலை, இல்லை நான் அதை எடுத்து வச்சிட்டேனான்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் வந்து சூர்யா, மோத்திகிரன் இந்த மாதிரியான இதில் வரும். இது வந்து சூர்யா. ஸ்ரீகிருஷ்ணா கூட கிடந்தது, செல்லாயிருச்சானு தெரில. ஜப்பான் பியூட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெகுலராக வர்றது தான். அதனால் வந்துட்டு இது இப்போ இல்லாட்டாலும் அடுத்த கலெக்ஷன்ஸ் வரும், அதில் எடுத்துக்கலாம். புதுசாக இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்ன, ரிப்பீட்டட் கலர் தான் எடுக்கிற மாதிரி வரும். ரேராக தான் வந்துட்டு இந்த மாதிரி புது கலெக்ஷன்ஸ்லாம் வரும். அதனால தான் வந்து நம்ம அப்பப்போ பிராண்டை மாற்றுவோம். ஒரு சில நேரம் யாஸில் எடுப்போம், ஒரு சில நேரம் மோத்திகிரனில் எடுப்போம், ஒரு சில நேரம் சூர்யாவில் எடுப்போம். ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் புதுசாக மாடல் போடுவாங்க. ஸோ அந்த ரொட்டேஷனுக்கு கரெக்டாக வந்துடும். புது மாடல் நம்ம இப்போ யாஸில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது எடுக்கிறோம் அப்படின்னா நியூ மாடல் நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால இதெல்லாம் பாருங்களேன், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணதில்லை. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? நான் பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், புதுசு இதெல்லாம். இது நல்லா இருக்குது இந்த கலரு. இருங்களேன், இதாங்க கலரு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குது கலரு. இதெல்லாம் பாருங்களேன். இது வந்து நான் ஃபோட்டோவுக்கும் உங்களுக்கு கிளியர் கலர் அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த இதுதான் கலர். 4 சாரியுமே பாருங்களேன், சூப்பராக இருக்கா? ஓகே, அடுத்த பண்டல். ஸோ இந்த பண்டல்ன்றதெல்லாம் வந்து ஒரு கணக்கு இல்லை. நீங்கள் விரும்பினா இதில் எத்தனை நாளும் எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ காட்டணும் அப்படின்னா ஒன் சைடு அப்படி கட்டியிருந்தால் தான் என்னால் ஷோ காட்ட முடியும். இந்த மாதிரி ஈஸியாக எடுத்து போட முடியும். அதனால தான் நான் கட்டி வச்சுருக்கேனே தவிர்த்து இது ஒன்றும் பண்டல் கிடையாது. பண்டல்ன்றது இது எல்லாமே சேர்த்தது தான். ஒரு 150 சாரி வரும், அதுதான் ஒரு பண்டல்ன்றது. ஓகேங்களா? ஒரு கட்டாக நம்ம போட்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இதெல்லாம் பாருங்களேன், லாஸ்ட் டைம் வந்துட்டு இது ரொம்ப கம்மியாக வந்துருந்தது. 1-2 சாரி என்கிட்ட இருந்தது. அதை நான் காமிச்சிருந்தேன், நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சி. அதனால் இதில் கலர்ஸ் நிறைய எடுத்திருக்கேன். பிங்க் கலரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. இது கரெக்டாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் மாறுது. அதை நான் உங்களுக்கு ஃபோட்டோவில் கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி விட்றேன். இதெல்லாம் பாருங்களேன், சூப்பராக இருக்கா? ஒரு சில கலர் மட்டும் கொஞ்சம் லைட் கலர் மாதிரி தெரியுது. அது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கிளியராக வந்துடும். ஆனால் வீடியோவில் பார்க்குறத விட நேரில் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாரீ வந்துட்டு நம்ம ஒன்று காட்டுறது, அனுப்பும்போது ஒன்று அனுப்புறது அப்படிலாம் இருக்காது. என்ன காட்டுறோமோ அது கரெக்டாக வரும். அது நம்மளுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எதுவுமே மாறாது, மாற்றவும் மாட்டேன். மேபி ஏதாவது ஒன்று டேமேஜ் இருந்துச்சுன்னா அதையுமே கூட இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். சில நேரம் தவறுதலாக 1-2 வந்தாலுமே கூட அதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இன்னும் 2 பண்டல் மட்டும். பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? நிறைய பேருக்கு பிடிச்ச ரிங் மாடல் மாதிரியே, ரிங் டைப்லேயே வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கும், பார்க்க சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து புது வரவு தான். இதுக்கு முன்னாடி இதை நம்ம எடுக்கலை. ஓகே, இது பார்த்தீங்கன்னா கலம்கரி, அதாவது உருவம் உள்ள மாதிரி வரும். குயில் அப்புறம் இந்த பட்டர்ஃப்ளை இந்த மாதிரியான டிசைனில் வரும். லைக் பண்ணுறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க இந்த பட்டர்ஃப்ளை மாடலில் இந்த மாதிரிலாம் கொண்டு வாங்க அப்படின்னு. சரி, பார்க்க நல்லா இருந்தது, நல்ல டிசைனாகவும் இருந்ததுன்னா இதை நம்ம எடுத்திருக்கோம்.
நல்லா இருக்கலாம். ஓகே, லாஸ்ட்டு ஒரு பண்டல். இது லாஸ்ட் டைம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அது அந்த டைமில் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் இருக்கும்போது பெருசாக பார்க்க மாட்டேன்றாங்க, ஆனால் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு, ஆனால் போனதுக்கப்புறம் நிறைய கஸ்டமர் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இது பிடிச்சி போய் நிறைய கேட்டாங்க. ஆனால் அந்த டைமில் வந்து இந்த மாடல் அவங்க கம்பெனிலே இல்லை, அப்போ எடுக்க முடியல. இந்த டைம் யதார்த்தமாக ஒரு 3 கட்டு கேட்டிருந்தேன், ஆனால் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு கலர் தான் போட்டிருந்தாங்க. மேபி அங்கேயே இல்லையே எனக்கு தெரில. சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம். பாருங்களேன், நல்ல கலருங்க இது. மேபி நம்ம பண்டல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், வெளியில் வந்துட்டாங்க போல். ஓகே, இந்த வீடியோ நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு நான் அதை போய் பார்க்குறேன். நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.